ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, 9 கேரட் கோல்டு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். 9 கேரட் கோல்டு வந்து வாங்கலாமா? அப்டின்றது தான். அத வந்து அடகு வைக்க முடியுமா? ஸோ இது மாரி அதனுடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எல்லா டீட்டெயிலுமே வந்து ஃபுல் டீட்டெயில் வந்து சொல்றேன். அதாவது 1 பவுன் வந்து ரூ. 30 அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கிடையாது. ஸோ 22 கேரட் உடைய ரேட் வந்து ஏறும் பொழுது, இதோடைய ரேட்டும் வந்து அதிகரிக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்டின்னா, இதில வந்து 37.5% அளவு தான் தங்கம் இருக்கும். மிச்சம் 62.5% வந்து வெள்ளி, காப்பர் மத்த வேற உலோகங்கள்லாம் இருக்கும் அப்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில தங்கத்தோடைய அளவு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால, அது பார்க்குறதுக்கே வந்து கொஞ்சம் ஒரு டிம்மான ஒரு மஞ்சள்ல தான் இருக்கும். பார்க்க தங்கம் மாரி இருக்காது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். தங்கம் மாரி இல்லாம. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 9 கேரட் தங்கத்த வந்தோட விலைய வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9x24ன்னு அடிச்சோம்னா, அதாவது 24 கேரட்டுங்கிறது பியூர் கோல்டு. அதோட எத்தனை கேரட் கோல்டோ அத வச்சு நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு ஆக்சுவல் இது கிடைக்கும். இதோடைய கரண்ட் கோல்ட் பிரைஸ் அதாவது 22 கேரட்டோட கோல்ட் பிரைஸ வந்து நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அந்த கோல்ட் ரேட்டோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு 9 கேரட் தங்கத்தோட விலை வந்து கிடைச்சிரும். இது நாட் ஃபார் 9 கேரட்ன்னு மட்டும் கிடையாது. எத்தனை கேரட் கோல்டு 18ஓ, 14 கேரட் வாங்குறீங்க அப்படின்னாலும், இதே மாரி நீங்க வச்சு அடிச்சு பார்த்தீங்க 14 இன்டு 24ன்னு அடிச்சீங்கன்னா, ஒரு வேல்யூ கிடைக்கும் நமக்கு. 0.583ன்னு கிடைக்கும். ஸோ அதோட கரண்ட் கோல்ட் ரேட்ட வச்சு மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா, அதோடைய ரேட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது இப்படி தான் வந்து ரேட் வந்து கண்டுபிடிக்கணும். ஏன் இது சொல்றேன் அப்படின்னா, சப்போஸ் நம்ம யாராவது வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப, அவங்க சொல்ற ரேட் வந்து கரெக்ட் தானா அப்படின்றத நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த 9 கேரட்டோட ஹால்மார்க்குன்னு பார்த்தீங்கன்னா, 375 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில வந்து 9 கேரட்ன்னு எழுதி 375 அப்படின்னு சொல்லி அந்த கோல்ட்லேயே எழுதியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதோட ரீசேல் வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரீசேல் வேல்யூ கண்டிப்பா வந்து கம்மியா தான் இருக்கும். ஏன் அப்டின்னா 91.6 கோல்டே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நகையா நம்ம வாங்கிட்டு திரும்பி ரிட்டர்ன் பண்றோம் அப்டிங்கும்போது, அதில வந்து அழுக்கு சேர்ந்துருச்சு. நீங்க யூஸ் பண்ணப்ப அதில வந்து தேய்மானம் ஏற்பட்டுருச்சு அப்டின்னு சொல்லி நம்ம கொண்டு போன கரெக்ட்டான வெயிட்டுக்கு ஏத்த இது ரீசேல் வேல்யூவே குடுக்க மாட்டாங்க. 1 கிராம், 2 கிராம் அது கடைகள பொறுத்து வந்து குறையும். இது வந்து நானே எக்ஸ்பீரியன்ஸ் பட்டுருக்கேன். இது ஒரு பிரபல நகைக்கடையில, ஒரு பெரிய நகைக்கடையிலேயே வந்துட்டு ஒரு 30 கிராம் மதிப்பு ஒரு எடை இருக்கக்கூடிய ஒரு தங்கத்த வந்து 2 கிராம் கம்மி பண்ணி, அதுக்கப்புறம் தான் அதுக்கு ரீசேல் வேல்யூ அப்ளை பண்றாங்க. செக் பண்ணுவாங்க இல்லையா? ஆரம்பத்திலேயே செக் பண்ணி நமக்கு ஒரு ரிசிப்ட் மாரி குடுத்துருவாங்க முன்னாடி. அதுக்கு ஓகேனா நம்ம ஃபர்தரா வந்து வில் போடலாம் அப்டின்ற மாரி சொல்லுவாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்க அப்டின்னா, ஏன்னு நம்ம கேட்கும்போது, இப்படி தான் நாங்க பண்ணுவோம். வேணுனா வாங்கிக்கோங்க, இல்ல வேற சைட் பாருங்க அப்டின்ற மாரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம நான் போட்டுட்டு வந்தேன். ஸோ அந்த மாரி வந்து 1 கிராம்லேருந்து 2 கிராம் கண்டிப்பா வந்து 916க்கே கழிச்சுக்கிறாங்க அப்படிங்கும்போது, 9 கேரட் கோல்டுக்கெல்லாம் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்ல. எப்படி வந்து ரீசெல்லிங் வேல்யூ வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம டெஃபினட்டா வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பா வந்து ரொம்ப மதிப்பு வந்து கம்மியா தான் இருக்கும். நீங்க ஒரு ஒரு சேவிங் பர்ப்பஸ்க்காக அதாவது ஃப்யூச்சர் சேவிங்க்காக ஒரு கோல்க்காக இத சேவிங் பண்றீங்க அப்படிங்கிறப்ப, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அமௌண்ட் வந்து கிடைக்காது. ஏன்னா நம்ம கோல்டு பணமா சேமிக்காம கோல்டா சேமிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஈஸியா நம்ம வந்து ரீச் ஆயிரலாம் நம்மளோட ட்ரீம. ப்ளஸ் நமக்கு அன்னைய ரேட்டுக்கு வந்து ஈஸியா நமக்கு வந்து நெறைய அமௌண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். பட் இந்த 9 கேரட் பார்க்கும்பொழுது நமக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட்டா இருக்காதுன்னு எனக்கு தோணுது. மத்தபடி உங்களுடைய ஓன் யூஸ் தான் நீங்க வாங்கிக்கிறது. நான் ஒரு ஃபார் டீட்டெயில் மட்டும் சொல்றேன். அதே மாரி தங்கத்தோட நிறம் வந்து ஒரு டிம் எல்லோல தான் இருக்கும். அதாவது பார்க்க வந்து கவரிங்கா அப்படின்னு கேட்குற லெவல்ல தான் இருக்கும். அ அந்த அளவுக்கு அதான் நம்ம சின்ன வயசுல நம்ம தாத்தா, பாட்டி காலத்துல சொல்லுவாங்களே, மச்சம் கம்மியான கோல்டு அது அப்படிதான் இருக்கும்னு அந்த மாரி தான். ஸோ இதுக்கு வந்து அடகு வந்து கிடைக்குமா அப்படின்றது வந்து இன்னொரு பக்கம். அடகு வச்சா எடுத்துப்பாங்களான்னு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நமக்கு இவ்ளோ கோல்ட்ஸ் வந்து இருக்குது. அதாவது 22, 24, 20 கேரட், 18 கேரட், 14 கேரட் நான் இப்ப தான் வந்து ரீசென்ட்டா 9 கேரட். ஸோ இந்த மாரி எல்லா விதமான கோல்டுமே இருக்கு. இதில பார்த்தீங்க அப்டின்னா, நேஷனலிஸ்ட் பேங்க்ல பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேங்க்ல பார்த்தீங்கன்னா, 18 கேரட் வரைக்கும் வந்து குடுப்பாங்க நமக்கு. 14 கேரட்டுக்கே இது வந்து ரொம்ப நாளா இது புழக்கத்தில இருந்தாலும், இன்ன வரைக்கும் 14 கேரட்டுக்கு நமக்கு வந்து தரது கிடையாது. அப்படி இருக்கும்போது 9 கேரட்டுக்கு அடகு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். என்னைய பொறுத்தவரை அடகு வந்து கிடைக்காது அப்படின்றத நான் இது பண்றேன். அடகு தரமாட்டாங்க. ஏன்னா 14 கேரட்டுக்கே வந்து இன்ன வரைக்கும் கிடைக்கல அப்படிங்கும்போது 9 கேரட் கிடைக்கிறது கஷ்டம். அப்படியே கிடைச்சாலும் ரொம்பவே வந்து கம்மியா தான் மதிப்பிட்டு தருவாங்க. இந்த ஒரு இது ஒரு
ஒரு பவுனுக்கான ரேட் வந்து சப்போஸ் இது வந்து திரும்பி இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி கஷ்டப்பட்டு வாங்குறோம், அவங்களுக்கு அடகு வந்து வைக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு யாராவது சொல்லி கிடைச்சிச்சினாலும் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஓன் ஒப்பீனியன். இது மற்றபடி வந்து இது ஒரு ஃபார் டீட்டெயில் வீடியோஸ் தான். மற்றபடி இது வாங்குறது வாங்காதது அவங்களுடைய ஓன் இதுதான். அவங்களோட ஓன் விருப்பம் தான். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான தகவலுக்கு நம்ம சிக்னிசா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை ஃப்ரம் சிக்னிஷா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.